ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னால, போத் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிட்டு, உங்களோட ரிஸ்க் எவ்வளோன்னு டிசைட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம ஷேர் பண்ற டீடைல்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ஃபிஷர் ட்ரேடிங். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிஃப்டி ஒரு 150 பாயிண்ட் கேப் அப்ல ஓபன் ஆகி நல்ல வால்யூமோட ஓவராலா 325 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. தொடர்ந்து 2 வீக்காக 22,500 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்ட்டாக இருந்து இன்னைக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட் பண்ணி 22,834 க்ளோஸ் ஆகிருக்கு. மார்க்கெட்டோட ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டுன்னு இன்னையோட புல்லிஷ் மூவ் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இல்லைனா டெட் கேட் பவுன்ஸாக இருக்கும்னு ஃபியூச்சர் ஸ்டேஸில் பார்க்கலாம். நிஃப்டியில் இன்னைக்கு அட்வான்ஸாக 47 பங்குகளும் டிக்ளைனாக 3 பங்குகள் மட்டுமே இருக்குது. ஓவராலாக மார்க்கெட்டில் 2,288 பங்குகள் அட்வான்ஸ் ஆகும், 646 பங்குகள் டிக்ளைன் ஆகும் முடிஞ்சிருக்கு. 52 வீக் லோன்னு பார்க்கும்போது 220 பங்குகளும் 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 30 பங்குகளும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு அப்பர் சர்க்கியூட்டாக 153 பங்குகளும், லோவர் சர்க்கியூட்னு பார்த்தா 121 பங்குகளும் ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. நேற்று மார்க்கெட் அப்டேட் வீடியோ போட முடியலை, கொஞ்சம் பிஸி ஷெட்யூலுக்காக தான் ரீசன். ஸோ சாரி காய்ஸ். இன்னைக்கு நிஃப்டி 50ல் கெய்னர்ஸ்னு பார்த்தா ஐசிசி பேங்க் ஒரு 3.35%, எல்என்டி ஒரு 3% இன்னைக்கு கெயின் ஆகி இருக்குது. லூசர்னு பார்க்கும்போது பஜாஜ் ஃபின் சர்வீஸ் 1.34%, டெக் மஹிந்திரா 0.50%, பாரத் ஏர்டெல் 0.44% இன்னைக்கு ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. செக்டார் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு எல்லா செக்டாருமே இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதில் குறிப்பிட்டு சொல்ல போனால் மீடியா செக்டார் வந்து 3.6%, ரியாலிட்டி செக்டார் ஒரு 3.16% ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பாசிட்டிவாக. இந்தியன் மார்க்கெட் ட்ரெண்ட் பாசிட்டிவாக மாறிட்டுன்னு இன்னைக்கு ஒரு நாள் மூவ்மெண்ட்டை வச்சு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் இன்னைக்கு நடந்த மாதிரி ஃபியூச்சரில் இதே மாதிரி நடந்துச்சு, அதாவது டிக்ளைன் கம்மியாகவும் அட்வான்ஸ் அதிகமாகவும் செக்டார் வைஸும் சரி, லோவர் சர்க்கியூட் அப்பர் சர்க்கியூட் வைஸ் பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் பாசிட்டிவாக அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிருக்கு, நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். அதர்வைஸ் இது ஒரு டெட் கார்ட் பவுன்ஸ்னா நம்ம எடுத்துக்கலாம். பேடிஎம் 197 கம்யூனிகேஷன் லிமிடெட், இவங்க ஆல்ரெடி செபி ரெஜிஸ்டர்ட் புரோக்கராக இருக்காங்க. பேடிஎம் மணி என்ற ஆப் இப்போ ரிசர்ச் அனலிஸ்டாகவும் செபி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இனி இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா ரிசர்ச் ரிப்போர்ட் எல்லாம் அவங்க ஆப்பில் வரும். இந்த நியூஸுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 9:18 காலையில் நியூஸ் வந்துச்சு. நியூஸ் வந்த டயத்தில் இருந்து பேடிஎம் ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் போச்சு. 7.6% இன்னைக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 50ல் நெக்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டண்டாக 23,230, ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக 22,330 நம்ம பார்க்குறோம். இந்த வேல்யூவை பிரேக் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு மூவ் ஆகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களோட கமெண்ட்டும் சொல்லுங்கள். தேங்க்யூ.